இன்னைக்கு பூரா ஒரு சண்டை வம்பு இல்லாம பொழுதே போக மாட்டேங்குதே. என்ன செய்யலாம்? அந்த ஒருத்தன் சைக்கிள்ல வர்றான், மாட்டிக்கிட்டான். ஏய், நீ இந்த பக்கீர்சாமி கோவிந்தசாமி இல்ல? ஆமா. என்னப்பா ரொம்ப நாளா ஆளைய காணா? என்ன பண்ற? மதுரையில ஒர்க் ஷாப்ல வேலை செய்யறேன்னு. மாசம் 2000 ரூபாய் சம்பளம். அடேங்க அப்பா, நீ கெட்டிக்காரன்டா. ஆம்பளைன்னா ஒன்ன மாதிரி இருக்கும்டா. பாப்பா கருசாமி, பாத்தியா கோவிந்தசாமி உன்னோட படிச்சவன், நல்லா படிச்சா, ஒழுங்கான இடத்துல வேலை செய்யறான், மாசம் 2000 ரூபாய் கை நீட்டி சம்பளம் வாங்குறான். நீ படிக்கல, பண்ணி மேய்க்கிற. இவன் காலை கழுவி அந்த தண்ணியை நீ குடி, அப்போது உனக்கு புத்தி வருதான்னு பாப்போம். நான் ஏன் இந்த கேன பைய காலை கழுவி தண்ணியை குடிக்கணும்ன்ற? யார பாத்துடா கேன பையன்? பரதேசி பையன் மகனே. நீ தான் பரதேசி பையன். அடிங்கடா. எவனுக்காவது ஒருத்தருக்கு இன்னைக்கு மண்டை உடையணும். அப்பா எனக்கு இன்னைக்கு நிம்மதி. முத்து எங்கடா போற? கடைக்கு போறேன். கடைக்கா? இந்த 1 ரூபாய் எனக்கு 2 பழம் வாங்கி. வேண்டாம்ப்பா, நானே வாங்கிக்கிறேன். நீங்க என்ன அவ்வளவு தூரம் போயிட்டு நான் வாங்கிட்டு வரேன். எதுக்குப்பா வம்பு? உங்ககிட்ட 2 பழம் வாங்கிட்டு சொன்னா 1 வாங்கிட்டு வருவேன். எங்கடா இன்னொன்னு கேட்டா அந்த இன்னொன்னு தானே இதுவும் நானே வாங்கிக்கிறேன்ப்பா. இந்த தடவை அப்படி சொல்ல மாட்டேன். இந்த தடவை எப்படி? பழத்தை தின்னுட்டு தோலை கொண்டு வந்து பழம்பியா? பாருங்க கையெடு. நானா உங்கள்ட்ட வந்து நான் கடைக்கு போறேன் வாழைப்பழம் வாங்கிட்டு வரேன்னு சொன்னேனா? இல்லப்பா, நான் தான் சொன்னேன். நீங்களே கூப்பிட்டு நீங்களே சொல்லிட்டு இப்ப நீங்களே வேணாம்னா இந்த ஊர்ல என் கௌரவம் என்ன ஆகுறது, நாணயம் என்ன ஆகுறது? அந்த கடைசியா சொன்னிய 2 அது என்னது? கௌரவம் நாணயம். அது உங்ககிட்ட இருக்குங்கிற? ஏண்டா அரக்கா டிரஸ் பையா, காலையில எழுந்திருச்சா ஒரு சிங்கிள் டீக்கு ஊரை 3 சுத்தி வரையாடா. உனக்கெல்லாம் ஒரு கௌரவம், ஒரு நாணயம். இன்னும் கொஞ்ச நேரம் இங்க நின்ன வெத்தலை பாக்கு போட்டு மூஞ்சில் துப்பிடுவேன். போடா. என்னது டங்கு டங்குன்னு சத்தம் கேக்குது? ஏதோ புதையில் இருக்கும் இருக்கு. புதையல் புதையல். முத்து, உன் வாழ்க்கையில ஒளி வீசிருக்கிறா. நல்ல வேலை ஒரு பயனும் பார்க்கல. வானகில ஒரு செம்பு இருக்கு. அவ்வளவு தங்கம், அவ்வளவு தங்க காசு. ஐயோ ஐயோ, தங்க காசு மஞ்சளாவுல இருக்கும். இது என்ன கருப்பா இருக்கு? ரொம்ப நாள் புதைச்சு வச்சிருந்ததுல அதுதான் அப்படி இருக்கு. இத நம்ம பழனிசாமி அண்ணன் கொடுத்தோம்னா இது எத்தனை லட்சம் பெறும், எத்தனை கோடி போகும் அப்படின்னு கரெக்டா சொல்லிடுவாரு. என்னடா முத்து ரொம்ப கையுமா அலையற? தெருவா பிச்சை எடுக்கிறியா? இந்த 10 காசு. யார பார்த்து பிச்சைக்காரன்னு சொன்னீங்க? வார்த்தையை கொஞ்சம் அளந்து பேசுங்க. நான் லட்சாதிபதியா கோடீஸ்வரனாங்கிறது எனக்கே தெரியல. அது தெரிஞ்சுக்கத்தான் உங்கள்ட்ட வந்திருக்கேன். உனக்கே தெரியலன்னா எனக்கு எப்படிடா தெரியும்? என்ன புரு புருங்கற? லாட்டரி டிக்கெட் ஏதாவது வாங்கிருக்கியா? அதெல்லாம் சோம்பேறி பையன் செய்யற வேலை. சொந்த முயற்சியில முன்னுக்கு வரணும்னு துடிச்சுக்கிட்டு இருக்கிற ஒரு கொள்கை வீரன். கூறு கட்டவன்லாம் கொள்கையை பத்தி பேசுறாங்க. நாடே அமைச்சர் எடுத்து போச்சு. அண்ணே, எனக்கு இருக்கிற வசதிக்கு தனி கட்சியே ஆரம்பிப்பேன். கொஞ்சம் கையில காசு இருந்தா தனியா கட்சி ஆரம்பிப்பீங்க. கொஞ்ச நாள்ல அதை கலைச்சிருவீங்க. அப்புறம் எந்த கட்சிக்கிட்டா போறதுன்னு அலைவீங்க. எவரும் சேர்த்துக்கவும் மாட்டான் உங்களை. ஹலோ, அதை விடுங்க. எங்க வீட்டுக்கு பின்னாடி குழி தோண்டினேன். குழி தோண்டியா? எதுக்குடா? செடி வைக்கத்தான். அப்ப இந்த புதையல் கிடைச்சது. இது புதையலா? இதோட மதிப்பு என்னன்னு எனக்கே தெரியலண்ணே. பார்த்து சொல்லுங்கண்ணே. கொட்டு. எங்க தாத்தா பூமிக்கு அடியில புதைச்சு வச்சிருந்தாரா, அதுதான் பாசம் முடிச்சு கிடக்கு. அவ்வளவு தங்கம் எனக்காக சேர்த்து வச்சிருக்காரு. ஏண்டா நேத்துக்கு குழி வெட்டினிய அதை மூடிட்டியா அப்படியே வச்சிருக்கிறியா? எதுக்கு நேக்குறீங்க? அதுக்குள்ள நீ குப்புற விழுந்து மேல மண்ணையும் போட்டு மூடிக்க. இது ஓட்ட கால்நாடா. அரைனா ஒரணா ரெண்டனா இதெல்லாம் நீ பிறக்கிறதுக்கு முன்னால உண்டான காசு. இப்ப செல்லவே செல்லாதடா. செல்லாதா? அப்ப ஏன் எங்க தாத்தா செம்ப மண்ணுக்குள்ள போட்டு மூடி வைக்கணும்? உங்க தாத்தா ஒரு பைத்தியக்கார பையடா. ஏண்டா இந்த ஓட்டக்காரனா வச்சு எடுத்தா நீ தனியா கட்சி ஆரம்பிக்கிறேன்னு சொன்னியா? உன் கட்சி ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாலே இவ்வளவு பெரிய ஓட்ட. இதை எப்படா நீ அடைக்க போற? அட கடவுளே, கொஞ்ச நேரத்துல என் மனக்கோட்டையை தூள் தூள் ஆக்கி விட்டாயே. இவர் பெரிய திப்பு சுல்தான் கோட்டை கட்ட ஆரம்பிச்சிட்டாரு. அண்ணா இதை வச்சுட்டு ஒரு 10 ரூபா உனக்கு. கடங்கார நாய்க்கு தின்ன மேலண்டா ஏத்த வேண்டி இருக்கு. செல்லாத காசுக்கு எவன்டா 10 ரூபா கொடுப்பான்? இதை எடுத்துட்டு போ.
எவனாவது இயம்பித்தாளுக்கு பேரிச்சு பழம் வருவான் அவங்கிட்ட கொடு. ஒரு டீயாவது. டீயா? நான் எதுக்கு உனக்கு டீ வாங்கி கொடுக்கணும்? நீ யாரா என்கிட்ட டீ கேட்க? ஒரு 10 பைசாவது தானே? நானே இதுதான் செலவுக்கு வச்சிருக்கேன். பொறுக்குடா பொறுக்குடா போண்டா தலையா. கால்ல எடுத்து வாயா பொறுக்குடா. நல்லா பொரிச்சேடுமா. இந்தமா அரிசி அரிச்சு ஒழுங்கா போட்டு இருக்கு. சாப்பிடு கண்ணு. டேய் என்ன தின்னுட்டு இருக்கறியா? படுவா. வேலை பாரு வேலை பாரு வேலை பாரு. ஓ என்னைய கத்தி எடுத்து சீவிட்டு இருக்க. வேலை பாரியா? வாங்க 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 தட்டடுமா. இந்தமா தேங்க்ஸ். நல்லபடியா இருமா. தம்பி நீ சொன்னபடியே கோழி பிரியாணி, முட்டை பிரியாணி, மீன் வறுவல், தக்காளி தயிர் பச்சடி, வெள்ளரி வெண்டைக்காய் பச்சடி எல்லாம் ரெடி. இங்கேயே குக்கிங்கா? ஓ குந்திக்கலாம குந்துங்க. சும்மா இருக்கண்ணே. அது இல்லம்மா கொஞ்சம் வித்தியாசமா இருக்கட்டும்னு நான் தான் இங்க சமைக்க சொன்னேன். ஆமாங்க, நாங்க தினசரி பச்சை மிளகாயும் பழைய சோறு தான் சாப்பிட்டுக்கிட்டு இருந்தோம். ஏதோ உங்க புண்ணியத்துல நீங்க பிரியாணி சாப்பிட போறோம். உங்களுக்கு அடிக்கடி பிறந்த நாள் வரணும், நாங்க பிரியாணியா சாப்பிடணும். அடிக்கடினா என்ன இப்படி அடியாடா? ஏண்டா சேனக்கிழங்கு தலையா, நீ பிரியாணி திங்கணுங்கிறதுக்காக அவங்களுக்கு வருஷத்துல 10 தடவைடா பிறந்த நாள் வரும். ஒரு தடவை தான்டா வரும். என்ன சொல்றாங்க? ஒண்ணு இல்ல, சோறுன்னா அந்த மண்டையன் பேயா அலைவான். அப்ப ரொட்டினா நாயா அலைவாங்களா? கச்சி நாய சும்மாறா. அண்ணே உங்க சண்டை நிறுத்துங்க. இன்னைக்கு அவங்களுக்கு பிறந்த நாள். அவங்க ரொம்ப விரும்புறது நம்ம நாட்டுப்புற பாடலைத்தான். அதனால அவங்கள வாழ்த்தி நீங்க எல்லாருமா சேர்ந்து ஒரு நல்ல பாட்டை பாடுங்க. ஐயோ ஐயோ, திடீர்னு பாட சொன்னா எப்படி? அதுக்கெல்லாம் ஒரு கற்பனை யோசனை வரவனா? ஏண்டா உனக்கெல்லாம் ஒரு கற்பனை, உனக்கெல்லாம் ஒரு யோசனை. கண்ணுல விரல விட்டுருவேன். ஆத்திரத்தை கிளப்பாத. கையெடுங்க. உன்னை என்ன வெண்பாவாடா பாட சொன்ன? ஏதாவது வாயில வந்து உடனே தொலையண்டா. என்ன இப்படி சொல்லிவிட்டீங்க? கவிஞர் கண்ணதாசனுக்கு எனக்கும் எவ்வளவு நெருக்கம் தெரியுமா? பக்கத்து பக்கத்து வீடா? அவர் காரைக்குடி, நான் பரமக்குடி. 2 குடி ஒண்ணா இருந்தா நீங்க நெருக்கமாயிட்டீங்களா? ஐயோ அம்மா, அண்ணே, ஐயோ என்னண்ணே இவெல்லாம் கண்ணதாசனை பத்தி பேசுறான்பா. இங்க பாருங்க, நீங்க ஒத்துக்குறீங்களோ ஒத்துக்க மாட்டீங்களோ, எனக்கு கற்பனைங்கிறது குற்றால அறிவு மாதிரி. அறிவே இல்ல, நீ அறிவு மாதிரியா? போடா குற்றால குருவி. சொல்றது சுலோபங்க, நீங்க பாடி பாருங்க. அண்ணா நீங்க தான் ஒரு பாட்டு பாடுங்களா? அண்ணே, நிறுத்துங்க. இது சமைக்கிற இடம். நீங்க உணர்ச்சி வசப்பட்ட ஆடி அடுப்புல கால வச்சிருங்க. எல்லாரும் கோயில பக்கம் ஆமாமா, போயிடலாம். இங்க பெரிய பெரிய அடுப்பு. இந்த முத்து பயல எங்கெல்லாம் தேடுறது? ஆறு குளம் எல்லாம் தேடியாச்சு கிடைக்க மாட்டேங்கிறானே. ஏ முத்து முத்து, என்னண்ணே என்னடா இங்க வந்து படுத்துக்கிட்ட? பக்கத்துல ஆறு, தவறு விழுந்தா நிலைமை என்ன ஆகுறது? போனா போகட்டும்ண்ணே, என்ன பத்தி கவலைப்பட யார் இருக்கா? ஏன் நான் இல்ல? என்ன நீ அறிவிட்டு பேசிட்டு இருக்கிற? நீ வேற நான் வேறயா? பாரு உனக்காக வாழைப்பழம் வாங்கிட்டு வந்திருக்கேன். இந்த சாத்துக்குடி முறுக்கெல்லாம் வாங்கிட்டு வந்திருக்கேன். வரியா? இதா வா, இதா வா. வா, வா, வா. என்னண்ணே என் மேல இவ்வளவு வாக்கற? எல்லாம் ஒரு பாசம் தான். இனிமே நீ பணத்தை பத்தி கவலைப்படாத. பாத்தியா? இது ஒரு 100, இது ஒரு 100 வச்சுக்க. எதுக்குண்ணே இதெல்லாம்? இருக்கட்டும் பா ஒரு பக்கம். அவங்கண்ணா இந்த செல்லாத ஓட்டக்காலெல்லாம் வச்சிருந்திய எங்க? அது என்ன பெட்டிக்குள்ள வச்சு பூட்டி வைக்க முடியும்? அது ஒரு மூலையில கிடக்கு கழுத. ஏன்டா காசை போய் கழுத குதுறேங்கிற? இந்தா சாத்துக்குடி சாப்பிடுறியா? அந்த ஓட்டக்காலெல்லாம் வச்சுட்டு நீ என்ன பண்ண போற? என்கிட்டயே கொடுத்துறேன். என்ன யோசிக்கிற? இன்னொரு பழம் வேணுமா? இந்தா. ஒரு டீ கேட்டா கூட வாங்கி கொடுக்க மாட்டாரு. இன்னைக்கு செல்லா காசை கேட்கிறானே. சோழியம் குடும்பி சும்மாவா ஆடும்? டே முத்து, இதுல ஏதோ மர்மாடங்கி இருக்கு. வாழைப்பழத்தை ஊட்டுறான், ஏமாந்துறாத. என்ன திகைச்சு போய் நிக்கிற? உனக்கு கஷ்டமா இருந்தா உரிச்சு தர்றேன். இல்லண்ணே, அன்னைக்கு நான் டீ கேட்டேன், எட்டி உதச்சிங்க. இன்னைக்கு அன்னைக்கு மனசு கஷ்டமா இருந்தாங்கண்ணா, அந்த நேரத்துல நீ வந்து கேட்டா அப்படி நடந்து போச்சு. வேணா பதிலுக்கு நீ 2 வச்சுக்க. ஐயோ தப்புண்ணே அது. இங்க பாரு, வீட்டுக்கு போ. அப்படியே சாப்பிட்டுட்டு அங்க போன உடனே அந்த ஓட்டக்காரன் அவளை எடுத்து எனக்கு தருவியா? வா. ஏன்னா இந்த செல்லாத காசு வாங்கிட்டு போய் என்ன பண்ண போறீங்க? நான் உழைச்சு முன்னுக்கு வந்து நான் தின்ன பழம் உங்க ரூபாய்க்கெல்லாம் வட்டி போட்டு கொடுத்துறேன். ஐயா, இது உனக்கு கடனா கொடுத்தது இல்ல, அன்பா கொடுத்தது. நேத்து ராத்திரி நான் தூங்கும் போது எங்க பாட்டி கனவுல வந்து, அடே பழனிசாமி, இந்த முத்து பைய கஷ்டப்படுறான், அவங்கிட்ட இருக்கிற செல்லாத காசு எல்லாம் நீ வாங்கிட்டு அவனுக்கு ஏதாவது உதவி பண்ணுன்னு சொன்னான். அதான் உங்க பாட்டி. யார்கிட்ட காது ஊத்துற? இந்த காலத்துல அம்மாவே கனவுல வர மாட்டேங்கிறாங்க, உனக்கு பாட்டி வந்தாளா? என்னப்பா யோசிக்கிற? ஒண்ணு இல்லண்ணே, நேத்து ராத்திரி எங்க தாத்தா கனவுல வந்து, டே முத்து, அந்த செல்லாத காசை யாருக்கும் கொடுத்துறாத, அதை வீட்டுல வச்சிருந்தேன்னா உன் நிறைவேறாத ஆசையெல்லாம் நிறைவேறும்னு சொன்னாரு. அதனால என் ஆசை நிறைவேற வரைக்கும் நான் யாரும் கொடுக்க மாட்டேன். அப்ப நான் பல்லுகள் எல்லாம் உளுந்து போயிரும். உரிச்சு ஒவ்வொரு பழமா தின்னு மட்டும் காசு கொடுக்க மாட்டானா? செல்லாத காசுக்கு இதுக்கு மேல உனக்கு எவன்டா கொடுப்பான்? என்ன மிரட்டுறீங்க? நான் உங்கள்கிட்ட பணம் கட்டனா? இந்தாங்க உங்க பணம். உங்க பணத்தை வாந்தி எடுத்து கொடுத்துறேன். நீ வாந்தி எடுத்து கொடுத்தா நான் வாங்கிக்குவனா? ஏன் அவசரப்படுற? இந்த பணத்தை வச்சுக்க. இந்த பாரு, உனக்கு என்ன ஆசைன்னு சொல்லு, அதை நான் நிறைவேற்றி வைக்கிறேன். எனக்கு பெருசா ஒண்ணு வேணாம்.
தினசரி 10 படி கறக்குற மாதிரி 2 பசுமாடு வாங்கி கொடுங்க. அதை வச்சு நான் காலத்தை ஓட்டிக்கிறேன். 2 பசுமாடா? 1 2 3 3000. சரிடா, இன்னும் நிறைவேறாத ஆசை உனக்கு என்ன இருக்கு? இப்படி திடீர்னு கேட்டா எப்படி சொல்ல முடியும்? ஒண்ணு தானே சொல்ல முடியும். என் மூளையை கசக்க வேணாமா? மூளையே கசக்கறியா? கசக்கறதுக்கு என்ன கஞ்சாவாடா? சரி, நாளை காலையில ஒரு ஜோடி மாட்டோட உன் வீட்டுக்கு வர்றேன். நீ மறந்துடாம அந்த ஓட்டக்காரலாம் விலை எடுத்து வை. என்ன? சரி, பழத்தை எடுத்துக்க. தின்னுட்டியா? சரி, பையில் இருக்கிறதா? என்ன கோனாரையா, மாட்டு தலைச்சுழி முதுகு சுழி எல்லாம் நல்லா இருக்கா? அருமையான நல்ல சுழி ஈர் கட்டி இருக்கா? ஆமா. டேய், அப்பி போடுவேன். 2 மாடு 10,000 ரூபாடா. நான் வாங்கி கொடுத்துருக்கேன். ஒரு நாள் 2 பண்ணி வாங்க முடியுமாடா? ஈரு கட்டி இருக்கா, கூறு கட்டி இருக்கான்னு ஓட்டி போடா. இங்க பாருங்க, மாடு வாங்கும்போது பார்த்து வாங்கணும், இல்லாட்டி பின்னாடி சிரமம் தெரியுமில்ல. டேய், வெறும் பையனி, உனக்கு எவ்வளவு எல்லாம் செஞ்சிருக்க? வீணா விசாரணை எல்லாம் பண்றியா? கொழுப்புடா உனக்கு. வேற பார்த்து கொழுப்புன்னு சொன்னீங்க. நானும் பார்த்துட்டு வரேன். வர வாய் நீட்டு போகுது. அட மாடாச்சி, நீ போயா. டேய் கண்ணா கண்ணா, என்னடா டபக்கு டபக்குன்னு கோபிச்சுக்கிற? நான் பெரிய மனுஷன்டா, கொஞ்சம் மரியாதை குடுறா. உங்களுக்கு மரியாதை வேணுமா, ஓட்டக்கல்ல வேணுமா? மரியாதை ஓட்டையில தான் இருக்குதுன்னா அந்த ஓட்டக்காரனாவே கொடுத்துரு. அப்புறங்க என் அடுத்த ஆசை என்னன்னு நீங்க கேட்கவே இல்லையே. இப்பதானப்பா ஒரு ஆசையை முடிச்சு வச்சிருக்கேன். சொல்லு. இந்த சுப்பையா தேவர் மக வள்ளி இல்ல, அவ மேல எனக்கு ஒரு கண்ணு. நீங்க எப்படியாவது அவர்கிட்ட பேசி இந்த கல்யாணத்தை முடிச்சிருங்க. நான் வரட்டுமா? ஐயோ, ஒரு ஓட்டக்காரனா வச்சுட்டு என்ன இம்சை பண்றாயா? இதுல கல்யாணம் வேறயா? அதுக்கு எவ்வளவு செலவாகுமோ? சுப்பையா தேவர் ஒரு குரங்கு, அவன் பொண்ணு ஒரு குரங்கு. இந்த குரங்குகளை எல்லாம் நான் எப்படி? ஐயோ. பழனிசாமி, நீ பெரிய இடத்துல வேலை பாக்குற, சொந்த வீடு இருக்கு, நீ பொண்ணு கேளு, ஜாம்னு கல்யாணத்தை பண்ணி வைக்கிற. ஆனா அந்த ஒண்ணுமில்லாத வெறும் பயலுக்கு என் பொண்ணை தரமாட்டேன். மாமா, இப்ப அவன் வெறும் பையன் இல்ல, பெரும் பையன். நேத்துக்கு தான் 10,000 ரூபாய் கொடுத்து 2 பசுமாடு வாங்கி கொடுத்துருக்கேன். நானும் கொஞ்ச நாளா பாக்குறேன், நீ அவன் பின்னாடி சுத்துறதும், அவனை கண்டு பயப்படுறதும், அவன் கேக்குறதெல்லாம் வாங்கி கொடுக்கறதும், இதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு ஒரு சந்தேகமா இருக்கு. ஏதாவது பொண்ணுக்குன்னு தொட்டுட்டியா? அவன் பார்த்தானா பஞ்சாயத்துல வச்சு மானத்தை வாங்கி கொடுன்னு சொல்லிட்டு. அதெல்லாம் ஒண்ணு இல்ல மாமா, அவனுக்கு நான் கல்யாணம் பண்ணி வைக்கிறேன்னு வாக்கு கொடுத்துட்டேன். அந்த வாக்கை நிறைவேற்றி வைக்கணும்ல. அந்த வேட்டி கட்ட தெரியாத வயலுக்கெல்லாம் நீ ஏன் வாக்கு கொடுக்குற? நீ வாக்கு கொடுத்தாலும் நான் பொண்ணை தர மாட்டேன். இப்ப என்னதான் பண்ண சொல்ற மாமா? முதல்ல அவனை வேட்டி கட்ட சொல்லு, ஒழுங்கா கட்டுறானான்னு பாத்துக்கிட்டு அப்புறம் என் பொண்ணை கொடுக்குறேன். இதெல்லாம் நடக்கிற காரியமா? சரி, நாளைக்கே 10 வேட்டி வாங்கி கொடுத்து அவனை கட்ட சொல்றேன். சரி, அந்த பையகிட்ட ஒரு பைசா கூட கிடையாது. கல்யாண செலவெல்லாம் யார் பண்றது? கரிச்சட்டி பையன் சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி எல்லா செலவையும் நம்ம தலையில கட்ட பாக்குறான். சரி மாமா, பொண்ணுக்கு நீங்க தானே செலவு பண்ணணும். வாஸ்தவம் தான். இப்ப என்கிட்ட வசதி இல்லையே, 2 வருஷம் கழிச்சு பண்ணலாம்னு நினைக்கிறேன். நீ அவசரப்படுறிய. கல்யாண செலவெல்லாம் நான் ஏத்துக்கிட்டா நீ பொண்ணு கொடுப்பியா? ஒரு விதத்துல எனக்கு சௌரியம் தான். ஒரு விதத்திலயா உனக்கு சௌரியம்? பல விதத்துல உனக்கு சௌரியம். சரி, பையன் ஜாதகத்தை கொண்டு வா, பார்த்து ஏற்பாடு பண்ணுவான். ஐயோ, இப்பதான் எனக்கு தலையே சுத்துது. அவனுக்கெல்லாம் ஜாதகம் ஏது மாமா? அவனை பெத்தாங்களா இல்ல ரெடிமேடா செஞ்சாங்களான்னே தெரியல. எல்லாம் இந்த ஓட்டக்காரனாவால வந்த வேலை. என்ன ஓட்டக்காரனாவா? அது ஒண்ணுமில்ல, காசை சுண்டி விட்டு பூவா தலையா பாக்குறது இல்ல. அதுல நான் அவன்கிட்ட தோத்துட்டேன். எதுக்கு நீ கண்டதெல்லாம் நோண்டுற? கல்யாண செலவு தான் நான் ஒத்துக்கிறேங்கல்ல. சரிப்பா, இவ்வளவு தூரம் சொல்லிட்டீல, கல்யாணத்துக்கு சம்மதிக்கிறேன். நீயே நல்ல நாளா பார்த்து ஏற்பாடு பண்ணு. அப்ப நான் வரட்டுமா? தட்டு. ஓ, குடுத்துட்டு போற முறையா? நான் எடுத்துட்டு போற முறையான்னு நினைச்சுக்கிட்டேன். சரிதான். வாங்க, நான் சாப்பிட்டு தான் போனோம். தங்கச்சி வந்துட்டாங்க. என்னையா முகூர்த்தத்துக்கு நேரமாச்சு, இன்னும் அந்த தடியனை காணோம். அலங்காரம் பண்ணிட்டு இருக்காருண்ணே, இப்ப வந்துருவாரு. அலங்காரமா? இவனுக்கா? என்னதான் அலங்காரம் பண்ணாலும் குரங்கு மனுஷனாக முடியுமா? ஏன் இம்சை பண்றீங்க? அவனை கொண்டாங்க ஐயா. என்ன குரங்கு கிறங்கு மனுஷன் பேசிக்கிட்டு இருக்கீங்க? யார பத்தி பேசிக்கிட்டு இருக்கீங்க? இது மனுஷன் குரங்குல இருந்து தான் உற்பத்தி ஆனான்னு இவர்கிட்ட சொல்லிட்டு இருந்தேன். நீங்க வாங்க மாப்பிள உட்கார். என்ன கல்யாணோட மாதிரி தெரியலையே. பின்ன என்ன காய்கறி விக்கிற சந்த மாதிரியே இருக்கு? அது இல்ல, இன்னும் கொஞ்சம் தோரணங்கிறனா அது இதுன்னு பண்ணிருக்கலாமே. ஆமா, இது என்ன மேளம்? தோல் மேளம். அது தெரியுது. என்ன ஊரு? லோக்கல். இந்த காரக்குறிச்சி அருணாச்சலம் ராஜரத்னம் பிள்ளை இப்படி எல்லாம் ஏற்பாடு பண்ணக்கூடாதா? அவங்க 2 பேரும் செத்து போயிட்டாங்கப்பா. ஓ, என் தகுதிக்கு இவங்க ஒத்துப்பட்டு வருமா? வராதுதான். இந்தப்பா, இன்னைக்கு மட்டும் இவர் தகுதிக்கு தகுந்த மாதிரி அடிங்கப்பா. முத்தண்ண, பழனிசாமி அண்ணன் இவ்வளவு தூரம் செலவு பண்ணி உங்களுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறதே ரொம்ப பெருசு. இந்த லட்சணத்துல இளையராஜா கச்சேரி ஏன் வைக்கல, எஸ்பி பாலசுப்ரமணியம் ஏன் வரலன்னு கேப்பீங்க போல இருக்க. நேற்று வரைக்கும் சிங்கிள் டீக்கு லாட்டி அடிச்சத மறந்துடாதீங்க. பழனிசாமி, நீ பேச வேண்டியதெல்லாம் இந்த பயல்கிட்ட சொல்லி கொடுத்து பேச வச்சு என்னை அவமானப்படுத்துறியா? நானா இந்த கல்யாணம் வேணும்னு உன்னை கால் பிடிச்சு கெஞ்சினேன்? எங்க தாத்தா புதைச்சு வச்ச ஓட்டக்கால் நான் இருக்கிற வரைக்கும் நான் நினைச்சதெல்லாம் நடக்கும். இந்த கல்யாணம் வேணா, ஒண்ணு வேணா, போயா. மாப்பிள, நீங்க அப்படியெல்லாம் சொல்லக்கூடாது. ஏண்டா வாழப்படவாயா? உன்னை யாரா வாயை திறக்க சொன்னது? உன்னை நான் அந்த கல்யாணத்துக்கு கூப்பிட்டா
ஓடி போய் நான் கிட்ட வராத போயிரு. மாப்பிள நீங்க வாங்க, சுத்தி போனா லேட் ஆகு, இப்படியே குறுக்கு வழியே வாங்க. இங்க நீங்க மாப்பிளையா நான் மாப்பிளையா? நீங்க தான் மாப்பிள. எனக்கு மட்டும் சின்ன சரிகை, உங்களுக்கு மட்டும் பெரிய சரிகையா? ஏண்டா ஆறுமுகம், இந்த முத்து பயலுக்கு பழனிசாமி ஏன் இப்படி பயப்படுறாரு? அதை கேட்க போய் தான் எனக்கு உதவி விழுந்தது. கொஞ்சம் சும்மா இருக்கிறீங்களா? த்ருவந்தே ராஜா வருணோ த்ருவம் தேவோ பிரகஸ்பதிகி த்ருவந்த இந்திரசாக்னஞ்ச ராஷ்டிரம் தாரயதாம் த்ருவம். மாப்பிள இந்தாங்க, மங்களி காரணம் பண்ணுங்க. பழனிசாமி பழனிசாமி, டேய் நான் இங்க தான் இருக்கேன். என்னமோ சிங்கப்பூர் ட்ரங்கால் போட்ட மாதிரி கத்திட்டு இருக்க. இது என்னது? இது தாலி. அது தெரியுது. என் பொண்டாட்டி கழுத்துல நினைச்சு நிக்க வேணாமா? ஒரு காத்தடிச்சா பறந்துரும் போல் இருக்கு. இப்பவே 10 பவுன்ல தாலி வந்தா தான் கல்யாணம். டேய் முத்து, இதுவே 4 பவுன்ரா, 12,000 ரூபாய். இனிமே என்கிட்ட பைசா கிடையாதுடா. இத கட்ட நான் வெறும் பையன் இல்ல, என்கிட்ட நிறைய ஓட்டக்கல்லாம் இருக்கு, அதை வச்சு பொழைச்சுக்கிறேன். புடியா? குடியா, உடனே கொடுத்தா வாங்கிக்கிறேன். டேய் முத்து, இப்ப கட்டுறா. 6 ஏக்கர் நஞ்ச நிலம் இருக்கு, அதை வித்தாலும் நான் உனக்கு வாங்கி கொடுக்குறேன். கட்டி மேளம் கட்டி மேளம் கட்டி மேளம் தந்து நானேனா மம ஜீவன ஏதுனா. போதும்பா. கல்யாணம் முடிஞ்சு போச்சு, எல்லாரும் போயிட்டாங்க, நானும் புறப்படுறேன். இருங்க, இந்த முதல்வருக்கெல்லாம் ஏற்பாடு பண்ணிட்டீங்களா? இனிமே அதெல்லாம் உன் மாமனார் பாத்துக்கு வர்றா. பழனிசாமி, கல்யாண செலவெல்லாம் நீயே பாத்துக்கிறேன்னு ஒத்துக்கிட்ட, அதே மாதிரி முதல் இரவையும் நீயே பாத்துக்கோ. அவர் கல்யாண செலவு சொல்றாரு. அப்புறம் கருப்பா திராட்சை பழம் இருக்குமே, அதை பாத்திருக்கீங்களா? நீ பாத்திருக்கியாடா? கேள்விப்பட்டிருக்கேன். அது 2 கிலோ பிடிச்சுங்க. இந்த உருண்டையா சிகப்பா இருக்குமே, அது என்ன? ஆப்பிள். அதுல 2 டஜன் பிடிச்சுங்க. அப்படியே ஒரு சீப்பு மலைப்பழம் வாங்கிக்கோங்க. மலைப்பழம் வாங்கிக்கிறோமா? அப்புறம் ஒரு சொம்பு பால் வாங்கிக்கோங்க. பால் வாங்கிக்கிறேன். இருங்க, ஒரு முக்கியமான விஷயம், ஒரு பாட்டில் தேன் வாங்கிட்டு வாங்க. ஏண்டா முதலிரவுனா பாலும் பழம் கேட்பாங்க, நியாயம். நீ எதுக்குடா ஒரு பாட்டில் தேன் கேக்குற? அதெல்லாம் உங்களுக்கு எதுக்கு? வாங்கிட்டு வாங்க, வாங்கிட்டு வாங்க. அது சரிப்பா, நான் வாங்கிட்டு வந்து கொடுத்துறேன். நீ தேனை வச்சு தேன் நிலவையே முடிச்சாலும் முடிச்சுக்குவேன். எல்லாம் ஒழுங்கா வேலை செய்யுங்க. ஒரு வயலும் வேட்டி கட்ட கூடாது, எல்லாம் ஆப்ராயர் தான். எங்க போயிட்டு அந்த முத்து பையில காணமே? அந்த ஒரு பண்ணையார் நிக்கிறாரு, கேட்டு பாப்போம். பண்ணையாரே, பண்ணையாரே, உங்களை நான் எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்குங்களே. நான் தானே முத்து. இது வாட்ச் என்ன, இது செயின், இது மோதிரம். இது எங்களுக்கு தெரியாதுங்களா? ஐயோ சும்மா காமிச்சேன். காமிங்க. இப்ப எங்க மாமனாரு எவனே ரொம்ப பிரியம். அவர் தோட்டம் களத்து மேடு எல்லாம் நான் தான் பாத்துக்கிட்டு இருக்கேன். காசை செலவு பண்றது நாங்க, களத்து மேடு பாக்குறது நீங்களா? எல்லாம் ஓட்டக்கால வந்த ராசினே. முத்து, நீ ஆசைப்பட்டதெல்லாம் நான் வாங்கி கொடுத்துட்டேன். இப்போ இந்த ஓட்டக்கால நான் கொடுத்துறேன்ப்பா. அவசரப்படாதீங்கண்ணே. ஐயா ஐயா ஐயா, அண்ணா நீங்க சொன்ன கேப்பாரு, நீங்க சொன்ன கேப்பாரு, சொல்லப்படாத. என்னண்ணா நீங்க? அண்ணா அண்ணா அண்ணா, டேய். ஐயோ ஐயோ ஐயோ, அப்புறம் தம்பி சொல்லாம போறியே. அண்ணே, மாடு வாங்கி கொடுத்தீங்க, கல்யாணம் பண்ணி வச்சீங்க, ஓகே. குடும்பம் நடத்துறதுக்கு போதுமான வீடு இல்ல. ஒரு 10-12 ரூபாய்க்கு ஓட்டு விடா இருந்தாலும் பரவாயில்ல, அதை வாங்கி கொடுத்தா நான் குடும்பம் நடத்திடுவேன். என்னது? உனக்கு வீடாடா வேணும்? ஐயோ, 10,000 ரூபாய்க்கு 2 மாடு வாங்கி உனக்கு 22,000 ரூபாய் செலவு பண்ணி கல்யாணம் பண்ணி வச்சேன். நீயும் உன் பொண்டாட்டி சுத்தி பாக்குறதுக்கு 3,000 ரூபாய், உனக்கு ஒரு தீஞ்ச தலைய கொடை பிடிக்கணும், இருக்கிற ஒரு வீடு, அதை நீ எழுதி கேட்க. அண்ணா ஓட்டக்கல்லாம் எனக்கு ஓட்டையும் வேணாம், ஓட்ட கால்னாவும் வேணாம், ஓட்ட நோட்டு வேணாம். கொலை பண்ணிட்டு நான் ஜெயிலுக்கு போறேன். அண்ணே, என்ற நீங்க யோசனை பண்றத பார்த்தா என்னை அடிக்கலாம்னு தோணுதோ? சேச்சே, உன் உடம்பு மேல கைய வைக்கணுங்கிற எண்ணமே எனக்கு தோணல தம்பி. உனக்கு என்ன வீடு தானே வேணும்? என் வீட்டு எடுத்துக்க. அப்ப நீங்க? நான் ஏதோ மரத்து மேலேயோ வைக்க போற கிளையோ ஒண்டிக்கிறேன், என்ன விடு. இவ்வாறு தம்பி, இனிமே நீ பேச்ச மாத்த கூடாது. ஐயோ, பேச்சு மாறவே மாட்டேன். ஊர் பஞ்சாயத்து கூப்பிட்டு உங்க வீட்டை எழுதி கொடுங்க, நான் புதையில உங்கள்ட்ட கொடுத்துறேன். ஓகே? இதுல ஊர் பஞ்சாயத்து வேறயா? வக்கீல் சகிதமா வந்துருவான் போல் இருக்கு. டேய், இது பஞ்சாயத்து, வேட்டியை விட்டுடுறேன். டேய் தீஞ்ச தலையா, கொடை மறக்கடா. எப்படி? என்ன பழனிசாமி, நல்ல யோசனை பண்ணி தான் இந்த முடிவுக்கு வந்திருக்கியா? ஆமாங்க, மனப்பூர்வமா நான் குடியிருக்கிற வீட்டை முத்துக்கு கொடுத்துறேன். அதே மாதிரி எனக்கு சொந்தமான இந்த புதையல அண்ணன் பழனிசாமி அவர்களுக்கு கொடுக்கிறேன். கொடுங்க. என்னாச்சு? கொடுத்துருங்க, வலி தாங்க முடியல. கொடுத்துருங்க. 5 லட்சம். முதலாளி முதலாளி,
என்னய்யா? கொஞ்சம் இறக்கிறது நிக்கிட்டு அப்புறமா சொல்றேன். முதலாளி, ஒரு ஓட்டக்காரலாவுக்கு 1 லட்சம் ரூபாய் கொடுப்பேன்னு சொன்னீங்களே, பாத்தீங்களா? 1 இல்ல 2 இல்ல, சொம்பு நிறைய கொண்டு வந்திருக்கிறேன். அந்த 5 லட்சத்தை கொடுக்குறீங்களா? இப்போ உங்களால கொடுக்க முடியாது, ஏன்னா நீங்க ட்ரவுசரோட இருக்கிறீங்க. அந்த 5 லட்சத்தை நான் கணக்கு புள்ள கிட்ட சொல்லி வாங்கிக்கிறேன். கணக்கு புள்ள, அந்த 5 லட்சத்தை சில்லறையா எடுத்து வைக்காத, நோட்டை எடுத்து வை, நான் வந்து வாங்கிக்கிறேன். பழனிசாமி, நீ கொஞ்சம் முன்னாடி வந்திருக்கணும். 2 நாளைக்கு முன்னாடி நான் மெட்ராஸ் போனேன். மோர் மார்க்கெட்ல நிறைய கிடைச்சது, வாங்கிட்டு வந்துட்டேன். இப்ப இது தேவையில்லை. மாமனார் தான் நீ? அம்மா. ஏன் சும்மா உட்காந்துருக்க? மாப்பிள்ளைக்கு மரியாதை கொடுக்க வேண்டியதுதான். ஆமா, என்ன விஷயமா இங்கெல்லாம் வர சொன்னீங்க? வேற ஒண்ணும் இல்லையா, இமயமலையில இருந்து உதசாமியார் வந்திருக்காரு. அவரை நம்ம தெருவுக்கு வர சொல்லி ஏற்பாடு பண்ணிருக்கேன். அது என்னங்க உதசாமியாரு? இப்படி உதைச்சு அவர் ஆசீர்வாதம் பண்ணா ஓஹோன்னு வந்துருவாங்க. அப்படியா? ஓம் நமச்சிவாயா, அடடே, அவரே வந்துட்டாரே. ஓம் நமச்சிவாயா, ஓம் நமச்சிவாயா. நந்தவனத்தில் ஒரு ஆண்டி, அவன் 4 மாதமாய் குயவனை வேண்டி கொண்டு வந்தான் ஒரு தோண்டி, அதை கூத்தாடி கூத்தாடி போட்டு விட சாண்டி. நந்தவனத்தில் ஒரு ஆண்டி, அடி ஆண்டி. சாமி, இப்படி ஒரு பாட்டை நான் கேட்டதே இல்ல. கேட்டிருக்கவே முடியாது, ரொம்ப புதுசு. உட்காருங்க. உட்காருங்க. யோ, ஈ வரிசையில வந்து நில்லுங்கய்யா. வேண்டாம், கருப்பணி தின்னான் தின்னி போடுவேன். மகனே, நீங்க தள்ளி நில்லுங்க, உங்களை அப்புறமா தனியா நான் ஆசீர்வாதம் பண்றேன். நான் தானே சாமியை வர சொன்னேன். ஆமா. அதனால என்ன தனியா கவனிப்பாரு, நீங்க போய் ஆசீர்வாதம் வாங்க. சரி. சாமி, என்ன நல்லா ஆசீர்வாதம் பண்ணுங்க. சாமி. சுவாமி, என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்க. எங்கடா தலையில முடிவே காணா? ஏண்டா, இது தலையா வெட்டி விட்ட வரப்பா? போடா. இப்போ உனக்கு என்ன வேணுங்கிற? துண்டை விட்டு போடா. சாமி, நான் வரலாமா? பையா, கரும்பு புடி. இப்ப வா மகனே. உன் பொண்டாட்டி கூட்டிட்டு இல்ல? அவ வீட்டுக்கு வரக்கூடாது சாமி. வீட்டுக்கு வரக்கூடாது இல்ல? ஏன்டா வீட்டுல வச்சிருக்கீங்க? காட்டுக்கு வரட்ட வேண்டியதானே? அவளுக்கும் சேர்த்து ஆசீர்வாதம் பண்ணுங்க. அவளுக்கு மட்டும் இல்ல, உன் பரம்பரைக்கே சேர்த்து இன்னைக்கு ஆசீர்வாதம். விழுகட்டுமா? கொஞ்சம் இரு மகனே, வேட்டி நல்லா கட்டிக்கிறேன். இப்ப குனி மகனே. நல்லா விதிங்க, நல்லா விதிங்க, நல்லா விதிங்க சாமி, நல்லா விதிங்க. அப்படிதான் விதிங்க சாமி, விதிங்க சாமி, விதிங்க சாமி. ஐயோ, சாமி, 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 என்ன மட்டும் ஏன் சாமி ரத்தம் வர முடிய ஆசீர்வாதம் பண்ணீங்க? உன் மேல அவ்வளவு பிரியம் மகனே. நான் சாமியார் ஆனது காரணமே நீங்க தானே மகனே. இந்த குரலை கேட்டிருக்கனே. அட, நம்ம பழனிசாமி. எனக்கு வர்ற ஆத்திரத்துக்கு உன்னை வெட்டி கொலை பண்ணலாம் போல தோணுது. ஆனா இந்த உடையும் உத்திராட்ச மாலையும் தான் தடுக்குது. ஏய், நீ 16 பொம்பளை பிள்ளைங்களை பெத்து கல்யாணம் பண்ணும் போது அறக்கிழவியா ஒருத்திய கல்யாணம் பண்ணியே, அவளோட 116 வருஷம் வாழ்ந்து உலகத்தில் எத்தனை விதமான இம்சைகள் உண்டோ, எத்தனை விதமான கஷ்டங்கள் உண்டோ, அத்தனையும் நீ அனுபவிச்சு அப்புறம் நீ சாமியாரா போடா. நான் சாமியார் ஆனது காரணமா இருந்த இந்த ஓட்ட கால்னாவே நீயே வச்சு. நந்தவனத்தில் ஒரு ஆண்டி, அவன் 4